வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ரமதான் ஸ்பெஷல் ஒரு பீஃப் ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி ரொம்ப அட்டகாசமான ஒரு பீஃப் ரோஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பீஃப் வந்து நான் வேக வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு. இது போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு எக்கை உடச்சி ஊற்ற போகிறோம். இது தனியாத்தூள் 1 ஸ்பூன்னு, குருமிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம், நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக. உப்பு தேவையான அளவுக்கு, ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் கறியில் வேக வைக்கும்போது. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம போடணும். ஒரு பெரிய லெமன் பிழிஞ்சு ஊற்றணும். இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு அதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் 1/2 hour வைக்கணும். இப்போ நம்ம வந்து சூடான எண்ணெயில் அதை போட்டு வறுக்கிறோம். ஆல்ரெடி பாயில் ஆனது தான் இது, நம்ம வறுக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் வறுத்துடலாம். அதே ஆயிலையே நம்ம வந்து வெங்காயத்தை வணக்கலாம். வெங்காயம் நல்லா சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி சின்னதாக நறுக்குனது, கொஞ்சம் பூண்டு சின்னதாக நறுக்குனது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம போட்டுடணும். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் தக்காளி 4 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். ஒரு லெமன் வந்து ஒரு சின்ன லெமன் இதில் புழிஞ்சு நம்ம ஊற்றுறோம். அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கணும், இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா. செக் பண்ணதுக்கப்புறம் குறுகி வந்ததும் நம்ம வறுத்து வச்ச பீஃபை இதில் போடணும். ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற அதே சேம் டேஸ்ட்டில் இது இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா அப்புறம் நம்ம இப்படி தான் செய்வோம் பீஃபு. நம்ம வந்து கேஷ்யூ நட் போடலாம். கொஞ்சம் குருமிளகு நம்ம வந்து இடித்து போடலாம். வரமிளகாய் 2 எடுத்து நம்ம நல்லா நசுக்கி போடலாம். பீஃபு பிடிக்காதவங்களுக்கும் பீஃபு பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 100% ஷூராக சொல்கிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இனி மல்லி இலை தூவி நம்ம சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம்.